ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ஈஸி. யார் செஞ்சாலுமே ஈஸியாக தான் இருக்கும். எப்படி செஞ்சாலுமே இந்த டேஸ்ட் நல்லா வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். இதுலேயே நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடல, அப்பயும் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாஸ்தா வேக வைக்கிற தண்ணியிலையே கொஞ்சமாக சால்ட்டு, எண்ணெய் ஊற்றிட்டு பாஸ்தா வேக வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பட்ரு போட்டுட்டு கார்லிக், ஆனியன், அப்புறம் நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கேரட், பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் ப்ரக்கோலி, கார்ன், இந்த மாதிரி என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருந்தது. ஸோ நான் கேரட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன். இதில் ஒரு ஆஃப் குக் ஆயிருந்தால் சாஸில் போட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு, பெப்பர் போட்டு நல்லா அதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதுக்கு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால் இல்லைனா காய்ச்சாத பால் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மைதாவும் பட்டரும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருந்தது, 1 கப் மட்டும் இருந்தது. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டேன். ஏன்னா நம்ம மைதா போட்டிருக்கங்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணாலும் கொஞ்சம் க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துடும். அப்புறம் இதுக்கேற்ற பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது இதில் ரெக்கார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சால்ட் போட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு ஃபினிஷிங்கில் சீஸ், கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் ஃபினிஷிங்கில் போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்கடிலாம் எடுத்துக்கூடாது, என்றைக்காவது எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.